Shaktipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Let's go holidays. Travel beyond boundaries. Admission open for NEET repeaters. Join Velamala IIT NEET Academy. Scholarship worth 5 crores. இந்த ஒரு ரீல் தமிழ்நாட்டு முழுக்க வந்துட்டு பயங்கரமா வைரலாக இருந்தது. அந்த குட்டி பையன் யார்? என்னோட பேர குழந்தை இட்டாஸ். நிஜமாவே உங்க பேர் என்ன? 100% என்னோட பேர குழந்தை தான். ஆக்சுவலா வயசை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வயசு 50 மேம். ஆஃப்டர் வெட்டிங்க்கு அப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் நான். ஹஸ்பண்ட் வந்து ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க. வேலைக்கு போகணுங்கிற ஐடியாவே கிடையாது. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாவும் என் மைண்டில் இருந்ததுனால ஓகே ஸ்டூடியோ ஒரு ஃபோட்டோகிராஃபிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. அது பிடிக்காதுங்கிறதும் யாரும் கிடையாது. யார் வரலனாலும் என்னால் அந்த இடத்த ஃபில் பண்ண முடியும். அதனாலே நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். இங்கே இருக்க யாருக்கு வேலை கிடையாது, வெளியே போங்க. உடம்பு வலி, முதுகு வலி, கால் வலி, கை வலி அதெல்லாம் உங்களுக்கு வருமா? வருமா, ரொம்ப ரேர் தான். முன்னெல்லாம் லென்சஸ் வந்து பெரிய பெரிய லென்சஸ்லாம் எடுக்கும்போது இங்கெல்லாம் எனக்கு பெயின் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெல்ட் ஆர்த்தோட்ட காமிச்சு பெல்ட் போட்டு தான் ஃபோட்டோ எடுப்பேன். பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டிருப்பேன் நான் இந்த இடத்துல. அது போட்டால் தான் எனக்கு இந்த இடம் எல்லாமே வலி இல்லாமல் இருக்கும். அந்த சப்போர்ட்டடாக வச்சுப்பேன். அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னா அதுக்கு தான் ஆப்ஷனாக வந்துச்சு ஜிம்மு. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்தோம். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ 4 கேமரா வச்சுக்கிட்ட டக் 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 டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான். அந்த அளவுக்கு பவராக இருக்கேன். இந்த ஜிம்முக்கு போகிறது, இந்த போல்டாக இருக்கிறது, இந்த விஷயத்தில் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? எப்படி? ஆக்சுவலி நான் ஜிம்முக்கு போகிறதுங்கிறது என் சன்னை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் அனுப்பிச்சி விட்டேன். ஓகே. அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு இருப்பார். இங்கே தான் உட்காந்துருக்காரு சன்னை. சாப்பிட்டு இருப்பார். வட ஜிம்முக்கு சேர்த்து வரேன்னு போனேன். நானும் சேர்ந்து வரேன்டா 2 பேர் போவோம். நம்ம 2 மாதம் போயிட்டு அவன் ரெகுலர் ஆயிடுவான். அப்போ நம்ம நின்றுக்கலாம்னு நினச்சேன். நான் ரெகுலர் ஆகிட்டேன். அவன் 2 மாதத்தில் நின்றுட்டான். நீங்கள் உடஞ்ச தருணம் ஏதாவது இருக்கா? எங்கள் அம்மானா அவ்வளோதான் மேம். 0லேருந்து தான் நம்ம ஆரம்பித்தது நம்ம பிஸ்னஸை. சின்ன கடையை தான் வாடகைக்கு இருப்போம். எங்கள் அம்மா மட்டும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க, நீ பாரு ஒரு நாள் சொந்தமாக கடை வச்சுப்ப, சொந்தமாக கடை கட்டுன்னு நல்லதாகவே சொல்லி திட்டாத சூப்பராக வரும் சன் வந்து சூப்பராக வருவான், நீ சூப்பராக இருப்ப அப்படின்னு. அது அவங்க சொன்னதெல்லாம் நான் நினைவாக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா அப்போ என் கூட இல்லை. ஒரு நாளும் எங்கள் அப்பாவை நான் நினச்சே பார்த்ததில்லை மேம். ஆனால் எங்கள் அம்மானா அதுதான். சுற்றி தான் இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது உங்கள் பக்கத்தில் கூட இருக்கு. அது வந்து அந்த நம்பிக்கையை வச்சுருக்கோம். அதான் அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும் மேம். அதெல்லாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா நம்மளோட ஒரு தைரியத்துக்கு ஒரு நம்பிக்கைக்கு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அடுத்த ஜென்மன்ட்டு தான் நான் பொம்பளையே பிறக்க மாட்டேன்டி, ரொம்ப நான் அனுபவிச்சிட்டேன், பையனாக தான் பிறப்பேன். நான் அதை நம்புகிறேன் நான். அதனால தான் எங்கள் அம்மா வந்து பையனை எங்கிட்ட வந்து நான் அதை சொல்லுவேன். எங்கள் அண்ணன் சில பேர் சொல்லுவாங்க, உங்கள் அம்மா வந்து பிறக்கல, எங்கள் அம்மா தான் பையனாக வந்து பிறந்திருக்காங்க. ஸோ மேம், நாங்கள் நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டோம். வீட்டுக்குள்ளேயே தேட்டர்லாம் வச்சுருக்கீங்க, புல்லட்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களா? அப்படியெல்லாம் அவ்வளோ பெரியலாம் இல்லை மேம். இல்லை, எல்லாரும் ஸ்கூட்டி ஓட்டுறாங்க அப்படின்னா நம்ம புல்லட்டை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான். இந்த சவுண்டு இருக்கு பாருங்க, டுப்பு 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 டுப்பு. நான் இருக்க மாதிரி இன்னும் டப்புன்னு வெடிக்கிற மாதிரி தான் ஓட்டுவேன். நான் போனால் பாரு எப்படி ஓட்டிகிட்டு போகுதுன்னு திட்டுவாங்க எனக்கு. ஆனால் அந்த சவுண்டு இருக்குது பாருங்களேன், அந்த வண்டி அந்த புல்லட்டுங்க உட்காந்து போகும்போது ராஜா பகுத்தும்பாங்கல்ல, அது புல்லட் ஓட்டுறாங்க மட்டும்தான். கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, யாருடா இவங்க வயிற்றுல வந்துட்டு ஒரு குட்டி அழகான ஒரு குழந்தைய வச்சுட்டு கேமராவை எடுத்துட்டு அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 நாட்களாக இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எல்லா சோஷியல் மீடியாலையும் ரொம்ப வைரலாக போன ரமா அவங்க தான் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். அது எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான், யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீல் தமிழ்நாட்டு முழுக்க வந்துட்டு பயங்கரமாக வைரலாக இருந்தது. அந்த குட்டி பாப்பா, அந்த குட்டி பையன் யார்? என்னோட பேர குழந்தை இட்டாஸ். நிஜமாவே உங்கள் பேர் தானே? 100% என்னோட பேர குழந்தை தான். ஆக்சுவலாக வயசை கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வயசு 50 மேம். எப்படி 50 வயசுல இவ்வளோ சுறுசுறுப்பு, இவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ க்ரௌட்லேயும் நீங்கள் தனியாக தெரிஞ்சிங்க? ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன், எங்கேருந்து இந்த சுறுசுறுப்பு வந்தது? இங்கேருந்து வந்தோன்னா வித் பார்ன்லேருந்து அம்மா அந்த ஜீன் தான் மேம். இந்த மாதிரி இளமையாக இருக்கிறதுக்கும் அது ஒரு ஜீன் தான். இப்போ நான் ஸ்போர்ட்ஸில் வந்து இருப்பேன் நான். ஓகே. அது ஸ்போர்ட்ஸ் பர்சன்னாலே கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. அதுலேருந்து தான் வருது, இந்த ஸ்கூல் லைஃப்லேருந்து வர ஸ்டைல் தான் இது. இப்போ கேமரா உமன்ஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா ரொம்ப ஒரு 30 வருஷமாகவே 25 இயர்ஸாக இருக்கோம்மா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க.
யார் மூலமா கேமராவை எடுக்கணும், நம்ம கேமராவை எடுத்துட்டு எல்லா ஈவெண்ட்ஸும் எடுக்கணும், அந்த ஒரு ஆர்வம், அந்த ஆசை யார்கிட்ட இருந்து வந்தது? ஆஃப்டர் வெட்டிங்க்கு அப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன் நான். ஓகே. ஹஸ்பண்ட் வந்து ஸ்டூடியோ வச்சுருந்தாங்க. நம்ம எப்போவும் வேலைக்கு போகணுங்கிற ஐடியாவே கிடையாது. ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாவும் என் மைண்டில் இருந்ததுனால ஓகே ஸ்டூடியோ ஒரு ஃபோட்டோகிராஃபிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும் தானே, அது பிடிக்காதுங்கிறவங்க யாரும் கிடையாது. அப்போயே நம்ம ஒரு பிளான் பண்ணிடுவோம், ஸ்டூடியோ வச்சுருக்காங்க, சரி நம்மளும் ஃபோட்டோகிராஃபி கற்றுட்டு போயிடலாம் அப்படியே அந்த லைன்லேயே அப்படின்ட்டு. திருவையாறில் வச்சுருந்தாங்க சின்னதாக பாஸ்போர்ட் ஸ்டூடியோ. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் சின்ன லெவலில் ஆரம்பித்தோம். ஓகே. ஸ்டூடியோ மீன்ஸ் ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோ கிடையாது, எடிட்டிங் ஸ்டூடியோக்கெலாம் சர்வீஸ். அது இப்படி ஹோல்சேல் ஷாப் மாதிரி ஒரு ஷாப் இருக்கும், மற்றவங்களாம் வந்து நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஷாப் தான் ஓப்பன் பண்ணோம், எடிட்டிங் ஸ்டூடியோ தான் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன், சினிமாட்டோகிராஃபி. தென் வந்து எடிட்டிங் கற்றுக்கிட்டேன், ட்ரோன் ஆப்ரேட்டர் பண்ணுவேன், கிரெயின் ஆப்ரேட் பண்ணுவேன், A to Z எல்லாமே தெரியும். இங்கே இருக்க யாருக்கும் வேலை கிடையாது, வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும். ஏன் அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு அடுத்தடுத்த லெவல் டெஃபினட்டாக போகணும் ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. நம்ம இப்பயே கற்று வச்சுட்டாதான் ஒரு நம்ம க்ரூஸ் இருக்காங்க, ஒருத்தவங்க வரல, நான் வரலாம் நீ என்ன பண்ண அப்படின்னு கூட என்ன கேட்கலாம். நீ வரலன்னா போடான்னு சொல்லக்கூடாது, நீ வரலன்னா போ, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் அந்த வேலை அப்படின்னு நான் தைரியமாக இருக்கணும். கெத்தா யார் வரலனாலும் என்னால் அந்த இடத்த ஃபில் பண்ண முடியும். அதனாலே நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். பார்க்கும்போது எங்கேயோ லண்டன்ல இருந்து வந்து இறங்கியிருக்காங்கப்பா அப்படின்னு பார்த்தா நம்ம நெற்களஞ்சியம் தஞ்சாவூர்ல இருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி. சொல்லுங்களேன், தஞ்சாவூர்ல வந்துட்டு முத கேமராவை பிடிச்சி ஒரு ஃபர்ஸ்ட் போட்டோன்னு ஒன்று எடுத்திருப்பீங்களே, யாரை எடுத்தீங்க? இப்போ சென்னை வந்து பெரிய சிட்டி, தஞ்சாவூரோட தலைநகரம்னு சொல்கிறாங்களே. நேற்று எனக்கு இங்கே ஈவெண்ட் இருந்துச்சு, வந்து சொல்கிறாங்க ஒரு ஃபோட்டோகிராஃபராக லேடி நான் பார்த்ததே இல்லை, சூப்பர் கலக்குறீங்க. இன்றைக்குமே சொல்கிறாங்க, 25 இயர்ஸ்க்கு முன்னாடியுமே அது சொல்கிறாங்க. அது இது வந்து தனியாக தெரியும் போல இருக்கு. நம்ம ஒரு 1000 பேர் இருந்தாலும் 10 ஜென்ஸ் ஃபோட்டோகிராஃபர் நிற்கும் போது, நம்ம ஒரு லேடியாக நிற்கும் போது நம்மளை தான் பார்ப்போம், பாரு எவ்வளோ தைரியமாக, ரொம்ப கெத்தா இருக்கும்ல, கெத்தா பயங்கரமாக. அதனால தான் ஃபீல்டு மனசுக்குள்ள ஒரு பாகுபலி மாதிரி பெருசு. இன்னும் என்னன்னா எவ்வளோ பெரிய அரசியல்வாதிங்க பெரிய பெரிய தலைவர் இருந்தாலும் சார் ரெடி சார் செண்டவும் அடி அவங்களுக்கே நம்ம ஆர்டர் பண்ணுற மாதிரி நான் நினச்சிப்பேன் மேம். நம்ம என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க. அதுவே எனக்கு ஒரு அங்கே போய் ஃபோட்டோ கேமரா கையில் எடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், பெரிய ஒரு ஹீரோ மாதிரி, ரைஃபிள கையில் வச்சிருக்க மாதிரி துப்பு போட்டு எல்லாரையும் சுட்டுற மாதிரி அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஐ மீன் என்னன்னாலுமே ஓடணும். ஃபோட்டோகிராஃபிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஓடணும், குனியணும், நிற்கணும், அப்படி வாங்க இப்படி வாங்க. அங்கே இருக்க நிறைய பீப்புளை நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாரையுமே சமாளிக்கணும். அதெல்லாம் வந்துட்டு எப்படி சோஷியலாக இருந்தால் தான் அது வரும். எப்படி உங்களுக்கு அந்த ஒரு நான் யாரோ உடனே பழகிடுவோம் மேம். என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து ஆர்டர் புக் பண்ண வராங்கன்னா, என்ன என்கிட்ட ரொம்ப வருஷம் உங்கள்கிட்ட பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது மேடம், உங்கள்கிட்ட பேசினாலே எனக்கு இந்த வார்த்தை தான் ஃபஸ்ட்டு என்னோடய கிளைண்ட்டு என்னை பார்த்து நான் நார்மலாக பேசிடுவேன், 10 வருஷமாக பேசுகிறவங்க மாதிரி பேசுவேன் நான், எனக்கு அப்படியே பழகிட்டேன் நான். அதுதான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. 10 இயர்ஸ் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு என்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படியே பேசுகிறீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு கால்லாம் பண்ணுவாங்க. மேம் இப்போ பாப்பாவுக்கு இந்த மாலை ஆர்டர் பண்ணியிருக்கேன், இது கரெக்டாக இருக்குமான்னு பாருங்கள் மேம், அதெல்லாம் சூப்பர் மேம். நானுமே அவங்களுக்கு ஒரு சிஸ்டரோ ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கு என்ன கருத்து சொல்லணும் அது மாதிரிலாம் சொல்லுவேன். அதுலேயே அவங்க மேலே ஒரு இன்ஸ்பயர் ஆகிடுவாங்க. அது மாதிரி யூனிக்காக இருப்பேன், புல்லட் ஓட்டுவேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வேன். ஜிம்முக்கு போவேன், எல்லாருக்கும் ஸ்டோரி போட்டு ஜிம்முக்கு போங்க, நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருங்க, போல்டாக இருங்கெல்லாம் டைலாக் போட்டுகிட்டே இருக்கேன். ஓகே ஓகே. அதுலலாம் இன்ஸ்பயர் ஆகி தனித்துவமாக தெரியணும்னு நினைப்பேன் மேம் எப்போதுமே. சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, இந்த ஜிம்முக்கு போகிறது, இந்த போல்டாக இருக்கிறது, இந்த விஷயத்தில் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? எப்படி ஐ மீன் நான்லாம் சொல்கிறேன் இல்லைங்க, நான்லாம் எந்திரிக்க மாட்டேன். அதுதான் போகணுன்னு மட்டும் இல்லை, ஆக்சுவலி நான் ஜிம்முக்கு போகிறதுங்கிறது என் சன்னை ஜாயின் பண்ணுறதுக்காக தான் அனுப்பிச்சி விட்டேன். ஓகே. அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு இருப்பார், இங்கே தான் உட்காந்துருக்காரு சன்னை. சாப்பிட்டு இருப்பார், வட ஜிம்முக்கு சேர்த்து வரேன்னு போனேன் நான். சரி அவனோட நம்மளும் போனால் தான் அவன் எந்திரிப்பாங்கிறதுக்காக தான் நானே ஜாயின் பண்ணேன். சரி உன்னோட நானும் சேர்ந்து வரேன்டா, 2 பேர் போவோம், நம்ம 2 மாதம் போயிட்டு அவன் ரெகுலர் ஆகிடுவான், அப்போ நம்ம நின்றுக்கலாம்னு நினச்சேன். நான் ரெகுலர் ஆகிட்டேன், அவன் 2 மாதத்தில் நின்றுட்டான். ஓகே. எனக்கு ஃபிட்னஸ் வந்துடுச்சு, என்னோடய உடம்பு வந்து முன்னாடியெல்லாம் டக்கின் பண்ண முடியுது அவ்வளோ ஈஸியாக, லூஸாக ஷர்ட் போட்டு தான் வருவேன். இப்போ நினச்ச பேண்ட்டை நான் எடுக்கிறேன், நினச்ச ஷர்ட் எடுப்பேன், எக்ஸஸ் சைஸ் எடுப்பேன், டக்கின் பண்ணிட்டு ஸ்டைலாக போவேன் ஷூ போட்டுட்டு. அதுவே ஒரு கெத்து தானே. நம்ம 1000 பேருக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோகிராஃப் பண்ணுறோன்னா நம்ம ஃபிட்டாக ஸ்டைலிஷாக கான்ஃபிடென்ட்டாக போல்டாக நின்று கேமரா தூக்குறோன்னு வச்சிங்களேன்,
அப்படியே எனக்கெல்லாம் பறக்கிற மாதிரி ரெக்கை இருக்கும். கட்டி பறக்குதுடா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே அது ஒரு ஃபீல் மேம். அது நம்ம அனுபவிச்சாதான் தெரியும். ஓரளவு தான் எனக்கு சொல்ல முடியுது. ஓகே. அதெல்லாம் ஒரு கெத்து. இல்ல நீங்க நாங்க அந்த வீடியோலயே பார்த்தோம், பறந்து தான். அதுவும் குட்டி தம்பி அவன் நிக்கவே மாட்டான். நான் எல்லாருமே சொல்லுவாங்க, ஓடி ஓடி என்னதான் நீ எடுக்கிறேன்னு. நெசமலையும் ஓடுறியா சும்மா ஓடுறியானே. அது அப்படியே ஓடி ஓடி தான் செய்வேன் நான். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட புக் பண்ணுறாங்கன்னா நானே போய் எல்லாம் செய்ய முடியாது. எனக்கு க்ரூஸும் இருப்பாங்க, நிறைய பேர் என்னோட ஆஃபீஸில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துடுவீங்களா மேடம், நீங்கள் வந்துடுங்க மேடம், நீங்கள் இன்வைட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான். நீங்கள் வரதுனால தான் அந்த ஆர்டர் உங்கள்கிட்ட தர்றேன் அப்படிங்கிற அளவுக்கு நானும் ஒர்க் பண்ணி கொடுப்பேன் மேம். இந்த மாதிரி தான் போயிட்டு. சொல்லுங்க, யார் அந்த குட்டி லட்டு, அந்த குட்டி பாப்பா, குட்டி தம்பி யாரு? குட்டி தம்பி என்னோட பேர குழந்தை தான். ஈட்டாஸ்ன்னு அவருக்கு இப்போ 8 மாதம் ஆகுது. ஆக்சுவலி அவரை எப்போதும் அழைச்சிட்டு வர மாட்டோம் நம்ம ஈவெண்ட்டுக்கெலாம். ஏன்னா அவருக்கு சிரமமாக இருக்கும், நமக்கு சிரமமாக இருக்கும். உண்மைதான், கமெண்ட்ஸில் போட்டிருக்க மாதிரி அவருக்கு சிரமமாக தான் இருக்கும். பாப்பா வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறாங்க, என்னோட டாட்டர் எல்லாம். அன்றைக்கி அவங்களுக்கு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு ஒன்று பாப்பா வச்சுப்பாங்க, இல்லைன்னா நான் வச்சுப்பேன் மேம். அது ரெண்டுமே எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். பேபி எங்கே ஒரு இடத்துல சேஃபாக இருக்காங்க. பாப்பா இல்லாமல் வேறு யார்கிட்ட கொடுத்தாலும் நான் அவன் சாப்பிட்ருப்பானா, ஏதாவது நடக்கும்போது ஏதோ வாயில் போட்டிருப்பானோ, இந்த மைண்ட் எல்லாமே ஓடிட்டே இருக்கும். டெஃபினட்டாக இருக்கும் மேம். என்னால் ஃபோட்டோகிராஃபிங்கிறது என்னென்னா, நம்ம போய் எடுத்தோமோ அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா. அது ஒரு க்ரியேட்டிவான ஒர்க்கு. இப்போ நான் வந்து ட்ரெடிஷ்னல் மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். கேண்டிட் அல்டி சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் ஃப்ரீ மைண்டடாக ஜாலியாக பண்ணணும். ஏன்னா தம்பி அன்னைக்கு விட்டுட்டு வந்திருந்தேன்னு வச்சிங்களேன், அந்த ப்ரோக்ராமே நான் ஃப்ளாப் பண்ணியிருப்பேன். என் மைண்ட் எல்லாமே தம்பியை நோக்கி தான் இருக்கும். அவரை நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். நீ பார்த்துக்க பாப்பா, மீட்டிங் வச்சுட்டு அவங்களால பேச முடியாது, நான் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்தது தான் அன்னைக்கு. எனக்கு கிளைண்ட்டும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, என் இட்டாஸும் ஹாப்பியாக அந்த நாள் எனக்கு போயிடுச்சு. அது அவருக்காக எடுத்தது. நான் ஃபஸ்ட் டைம் நீ ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கடான்னு எடுத்தது. அப்படியே பேஜ் இதனால போட்டு விட்டேன். வேற லெவலில் ஆயிடுச்சு. அது வேற லெவலில் நைட்டு போட்டோம் மேம். மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறேன், எனக்கே நவுத்தி வச்சு பார்க்குறேன், கரெக்டாக பார்க்குறேன். நம்ம ஐடி தானே அப்படிங்கிற 2 மில்லியனா 20 மில்லியனா வித்தின் நைட் போட்டு காலையிலே 20 மில்லியன். எனக்கே தெரியல 20K-வா 20 மில்லியனா. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தேன். நான் அந்த குட்டி பையன் பிறகு இப்போ வளரும் போது எங்க பாட்டி வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். கண்டிப்பா. என்னதான் இருந்தாலும் 50 வயசுன்னு சொன்னாலுமே வந்துட்டு அங்க இங்க ஓடும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்திருப்பீங்கல்ல, நிறைய ரிஜெக்ஷன்ஸ் பார்த்திருப்பீங்கல்ல. லேடியா இருக்காங்கப்பா, வேணாம் இவங்க கிட்ட அதெல்லாம் கொடுக்க வேணாம், ஈவென்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேணாம், லேடியா இருக்காங்க அப்படி ரிஜெக்ஷன் வரல. ஒரு லேடியா இருக்காங்க இவங்க கிட்ட கொடுக்க வேணாம்னு ஏன் வந்ததுலன்னா, நான் வெட்டிங்கை பேஸ் பண்ணி இருக்கேன் மேம். எல்லா பிரைடும் லைக் பண்ணுற மாதிரி நான் அந்த மாதிரி ஆட்டிடியூட்லேயே என்னோட பேஜில் வந்து நான் போட்டிருக்கேன். நான் அப்படி தான். ஓகே. அதனால் என்னை பார்த்து ஆர்டர் கொடுத்தவங்க தான் நிறைய பேர் இல்லையா மேம் கிட்ட கொடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒரு கல்யாணத்தில் வந்து மேக்ஸிமம் டிசைட் பண்ணுறது என்னன்னு வச்சிங்களேன், இப்போ செலவுகள்னு இருக்கும் மேம். கல்யாணத்தில் பொண்ணு வீட்டில் எல்லாம் பண்ணுறாங்க எல்லா செலவும், மாப்பிள்ளை வீட்டில் எல்லா செலவும் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்டை பண்ணாலும் பிரைடிட்ட கேட்கணும், ஃபோட்டோகிராஃபி இங்கே ஓகேவான. என் பேஜை பார்த்தோன்னே இவங்களை பண்ணிடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி தான். இந்த மாதிரி ரிஜெக்டட் வந்து வெட்டிங்கில் நான் ஆனதே கிடையாது மேம். மேக்ஸிமம் எனக்கு வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு பண்ணியிருக்கீங்க. இந்த உடம்பு வலி, முதுகு வலி, கால் வலி, கை வலி அதெல்லாம் உங்களுக்கு வருமா? வராது மேம். இல்ல அந்த கேள்வி என்ன கேட்கலாம், இவ்வளவு வயசாயிடுச்சு முதுகு வலிக்குமா கை? இப்ப இருக்க ரொம்ப ரேர் தான் மேம். ஏன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனால நாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறது, நடந்துட்டே இருக்கிறதுனால எங்களுக்கு உடம்பு அப்படியே ஃபிட் ஆயிருச்சு. ஒரு 40 இயர்ஸ்லாம் நான் ஜிம்முக்கு போல கொஞ்சம் வலி. முன்னெல்லாம் லென்சஸ் வந்து பெரிய பெரிய லென்சஸ்லாம் எடுக்கும்போது இங்கெல்லாம் எனக்கு பெயின் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பெல்ட் ஆர்த்தோட்ட காமிச்சு பெல்ட் போட்டு தான் ஃபோட்டோ எடுப்பேன். பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெல்ட் போட்டிருப்பேன் இந்த இடத்துல. அது போட்டால் தான் எனக்கு இந்த இடம் எல்லாமே வலி இல்லாமல் இருக்கும். அந்த சப்போர்ட்டடாக வச்சுப்பேன். அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னா, அதுக்கு தான் ஆப்ஷனாக வந்துச்சு ஜிம்மு. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்தோம். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. இப்போ 4 கேமரா வச்சு விட டக் 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 டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் நான். அந்த அளவுக்கு பவராக இருக்கிறேன். ஓகே. நீங்கள் அழகாக பாப்பா பாப்பா அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் மருமகளை தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், உங்களுக்கும் உங்கள் மருமகளுக்கும் இருக்க பாண்டை பற்றி சொல்லுங்கள். எனக்கும் என் மருமகளை பாண்டு வந்து ஊரே கண்ணு போடுற பொறாமை பிடித்து கண்ணு போட்டு டெஃபினட்டாக. ஏன்னா நான் பாப்பா வந்து எப்போ சூஸ் பண்ணேன்னா, என் தம்பி கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் போய் பார்க்கல. அவங்களோட சிஸ்டர் வெட்டிங் ஒரு கிளைண்டாக தான் என்கிட்ட வந்தாங்க. ஒரு 10 இயர்ஸ் பேக் சொல்கிறேன், இன்னிலேருந்து 10 இயர்ஸ் பேக்கில் அவங்களோட சிஸ்டர் வெட்டிங்காக என்னை புக் பண்ண வந்தாங்க. இவங்களும் அவங்க அம்மாவும் அப்போவே துருன்னு இருப்பாங்க. சில பேர் நம்ம பார்த்தோன்னே பிடிச்சிடும். நிறைய கிளைண்ட் எனக்கு பிடிச்ச கிளைண்ட்ஸ்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன். நம்ம நினைக்கிற மாதிரியே அந்த கிளைண்ட்லாம் இருப்பாங்க. பரவாயில்ல, சூப்பராக இருக்காங்க. அதுமாரி ராகவி அவங்க பேர், அவங்களும் ஒருத்தவங்க தான். நாங்கள் வெட்டிங்கை முடிச்சுட்டு அவங்க சிஸ்டர் வெட்டிங்கை முடிச்சுட்டு எப்பயாவது பார்ப்போம் ராகவியை, என்னம்மா பண்ணுறம்ம
ஜேர்னலிசம் பண்ண போகிறேன் மேம், இந்த மாதிரி அடிக்கடி எங்கேயாவது மீட் பண்ணுவோம். நம்ம அப்பயே மனசில் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நவீன் கிட்டேயும் சொல்லுவேன், என் சன்னு பேர் நவீன் தான், ராகவி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குன்னா நம்ம பேசிக்கிட்டே அது அந்த எண்ணம் தான் மேம் அந்த கேர்ளை கொண்டாந்து எங்கிட்ட விட்டுருக்கு. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு கார் வாங்க போகிறோம்னு ஒரு டஸ்டர் கார் வாங்கணும்னு நாங்கள் நினைப்போம். அந்த டஸ்டர் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்துக்கிட்டே இருக்கோம். இது நம்ம வாங்கிடுவோம் டஸ்டர் கார் நான் வாங்கினேன். அதோட நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மக்கிட்ட வருங்கிறது. ராகவியை பற்றி நான் நினச்சிட்டே இருப்பேன், இந்த மாதிரி ஒரு கேர்ள் நமக்கு வரமாட்டாங்களான்னு. அந்த என்னோட எண்ணமே சொல்கிறாங்களா அது அப்படியே என்னை காந்தம் மாதிரி அவங்க எங்கிட்ட வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ராகவி நான் தான் லவ் பண்ணேன். அப்புறம் தான் என் சன்னிட்ட எனக்கு பிடிச்ச பொண்ணுடா பார்த்துக்க அப்படின்ட்டு அவன் இன்டர்வியூலே சொல்லியிருப்பான். அவனோட என்கேஜ்மெண்ட்டில் இன்டர்வியூவில் பைட் சைடு போல தானே ட்ரெண்டு. ஆமாம் ஆமாம். எப்படி நீங்கள் உங்கள் மனைவியை லவ் பண்ணீங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க அம்மா ரொம்ப லவ் பண்ணாங்க, அதனால தான் நானும் லவ் பண்ணேன்னே சொல்லியிருப்பான். என்னோட பேஜ்லேயே அது அந்த டைலாக்லாம் வச்சுருப்பான். நம்ம ஓகே. அந்த ராகவி இல்லாமல் இன்னொரு பொண்ணை அந்த இடத்துல நினச்சி கூட என்னால் பார்க்கவே முடியாது. இன்னொரு பொண்ணு இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போங்கிற மாதிரி தான் எங்களோட. அதுமாதிரி பாப்பாவும் அந்த மாதிரி சொன்னாங்க, இந்த குடும்பம் இல்லாமல் வேறு குடும்பத்துக்கு போயிருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் நாங்கள். இல்லை இப்படி ஒரு மாமியாரா? இன்னும் மாமியார்னு சொன்னாலே இப்படி மேம், இப்படி ஒரு மருமகளா, சரி இப்படி ஒரு பாண்டா இல்லை சொல்ல மாமியார் அத்தைன்னு கூப்பிட மாட்டாங்க, அம்மானு கூட அம்மாலாம் கூப்பிடாதன்ற ரமா ப்ரோன்னு தான் கூப்பிடுவாங்க. ப்ரோ தான் பேசலி தான் கூப்பிடுவாங்க, ரமா ப்ரோ தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான். உங்க பையன் எப்படி கூப்பிடுவார் உங்களை? அடி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல அப்படிங்கிற மாதிரி. என்னடி வாடி போடி கேட்டேன், ஃப்ரெண்ட்லியா பழகிறமான்றவாங்க, அவ்வளவுதான். ஓகே. எப்பயுமே இவ்வளோ போல்டா தான் இப்போ எங்க பேசினாலும் இப்படிதான் இருக்கு. என்னகிட்டே கேட்க வேண்டாம். தஞ்சாவூர்கிட்ட மேம் எப்படின்னா அவங்க ரொம்ப திமிரு படிச்சாங்க அப்படியே சில பேர் சொல்லுவாங்க. பார்க்கும்போது அப்படி தெரியும். அப்படி தெரியும். அவங்க ரொம்ப திமிரா பேசுவாங்க. ரொம்ப அது சொல்றதே என்ன ஹாப்பி தான் எனக்கு. அது மாதிரி நீ சொல்லு, நான் அப்படிதான் அப்படின்ட்டு அப்படிதான் சொல்லுவாங்க. மேம் ரொம்ப போல்டு. ஏதோ என் ஹஸ்பண்டுக்கு பைபாஸ் பண்ணோம், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நான் அழுதேன், மேம் உங்களுக்கு அழலாம் தெரியுமே, நீங்கள் ஒரு போல்டு லேடி, நீங்கள் என்ன அழுகுறீங்க? அந்த மாதிரி நம்ம மேலே ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க. மேம்னா ஒரு போல்டாக இருப்பாங்க. நான் அழுதோடனே அவங்களாம் பயந்துட்டாங்க, நீங்கள் அழுவீங்களா மேடம், போல்டாக இருப்பீங்க அப்படின்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி இமேஜை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அப்படி தான். நீங்கள் உடஞ்சி தரணும் ஏதாவது இருக்கா? அதான் சொல்கிறேன், விஷயத்துக்கு நான் உடஞ்சிருக்கேன் அப்படிங்கிற. எங்கள் அம்மானா அவ்வளோதான் மேம். அம்மா தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் சின்ன லெவலில் தானே ஸ்டூடியோ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தோம். யாருமே டக்குன்னு ஜீரோலேருந்து தான் மேம் எதுவுமே எனக்கு அம்மா கொடுத்தாங்க. எங்கள் வீடு இருந்துச்சு, அதை விற்றுட்டு பண்ணேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் தான் நாங்கள் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணோம். எங்கள் ஜுவல்ஸை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணி சின்ன சின்ன லெவலாக அப்படியே சம்பாரித்து தான் நம்ம ஜீரோலேருந்து தான் நம்ம ஆரம்பித்தது நம்ம பிஸ்னஸை. சின்ன கடையை தான் வாடகைக்கு இருப்போம். எங்கள் அம்மா மட்டும் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க, நீ பாரு ஒரு நாள் சொந்தமாக கடை வச்சுப்ப, சொந்தமாக கடை கட்டுன்னு. அம்மா என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ எனக்கு தெரியும், ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதா எவ்வளோ லட்சக்கணக்கில் லட்சம்னா அவ்வளோ. அப்போ பெரிய அமௌண்ட்டு, இப்போயும் பெரிய அமௌண்ட்டு தான். நான் அதெல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்கல மேம். நான் சொந்தமாக ஒரு வீடு வச்சுப்பேன், ஆஃபீஸ் வச்சுப்பேன், அதாவது தஞ்சாவூர்லேயே பெஸ்ட்டு ஒரு ஸ்டூடியோவில் நானும் ஒருத்தியாக இருப்பேன்ல. ஆனால் அப்பையிலேருந்து சொல்லுவாங்க, இப்போ நான் எல்லாமே கட்டி முடிச்சிட்டேன் மேம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என் ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். அவங்களே கேட்பாங்க, என்ன பிளாக் அடிச்சு, பெயிண்டே பிளாக்கு தான், வீடு ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்குது, வீடே பிளாக்காக தான் இருக்குது. பிளாக்னா சொல்லுவாங்களே, அது மங்களம் இல்லை, அதெல்லாம் எது இல்லைன்னு சொன்னால் அதை நான் செய்வேன். என் சன்னுக்கு மார்னிங் வெட்டிங் பண்ணலை, நான் ஈவினிங் வெட்டிங் எப்போ பண்ணக்கூடாதுன்னு ஒரு டைம் சொன்னாங்கல்ல. ஈவினிங் தான் கல்யாணமே பண்ண, தாலி கட்டினதே ஈவினிங் தான். நீ என்ன ஈவினிங் பண்ணக்கூடாது, நான் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்து காமிக்கிறேன், வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் நான். அந்த மாதிரி எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதை செய்வேன். செஞ்சு அதை உடச்சி காமிக்கணும்னு நான் எப்போதுமே நினைப்போமா. இப்போ நம்ம ஹாப்பியாக தான் இருக்கோம். எந்த டேயில் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த டேயில் தான் நான் பண்ணேன். உன்னோட நான் சூப்பராக இருக்கேன், ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கும் நாங்கள் ஃபேமிலியாக. அது ப்ரூஃப் பண்ணணும்னு எப்போதுமே நினைப்பேன். ஓகே. அதுமாதிரி ஒரு ஆஃபீஸ் ஒரு ரெண்டலுக்கு எடுத்தோம் மேம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆஃபீஸில் வச்சா எல்லா கடையும் ஒரே மாதத்தில் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, நீ தயவுசெய்து அங்கே போயிடாத அப்படி தான் சொல்லி என்ன சொல்லுவாங்க. அதே ஆஃபீஸில் அட்வான்ஸை கொடுத்தோம். அந்த ஆஃபீஸில் தான் நான் வளர்ந்ததே, வேறு லெவலில் அப்படியே கொண்டு போயிட்டோம். அந்த ஆஃபீஸில் தான் என்னோடய வளர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த ஆஃபீஸ் அவ்வளோ என்ன லக்கி ஆஃபீஸாக, அந்த யாருமே போகாமல் இருந்த ஆஃபீஸை நான் உள்ளே போயிட்டு என் பிஸ்னஸை கரெக்டாக செஞ்சால் அது எந்த இடமுமே சூப்பராக தான் வருவோங்கிறத நான் நிரூபிச்சுட்டு தான் அங்கேருந்து நேராக புது ஆஃபீஸ், என்னோடய சொந்த ஆஃபீஸ்க்கு போனேன். ஓகே. அதெல்லாம் எனக்கு ஒரு இதுதான். எதெல்லாம் கூடாதுன்னாங்கன்னா அதை செஞ்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம உழைச்சா அது கண்டிப்பாக நம்மளை தேடி வரணும்னு நான் நினைப்பேன். ஓகே. அம்மாவை மிஸ் பண்ணுறீங்களா நீங்கள்? இதெல்லாம் கேள்வியே கிடையாது மேம். அம்மா இல்லாமல் நான் மட்டும் இல்லை, உலகமே அம்மா இல்லைன்னா மிஸ் பண்ண தான் செய்வாங்க.
நான் சொந்தமாக ஆஃபீஸ் கட்டி நான் இப்போ ஓஹோன்னு இருக்கும்போது என் அம்மா இல்லைன்னா அம்மான்னு சொன்னாலே நான் அழ ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. என் சன்னு சில சமயம் திட்டிகிட்டே இருப்பேன், ஒழுங்காக படி, சரியாக படிக்கணும், நீ அதுமாரிலாம் சொல்லாத, ஒரு நாள் ஓஹோன்னு உனக்கே உதவியாக வந்து நிற்பான் பாரு, அவனை நல்லதாகவே சொல்லி திட்டாத சூப்பராக வரும் பாரு, சன்னு வந்து சூப்பராக வருவான், நீ சூப்பராக இருப்ப அப்படின்னு. அது அவங்க சொன்னதெல்லாம் நான் நினைவாக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா இப்போ என் கூட இல்லை. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க மேம். நான் எங்கள் அம்மாவோட மொபைலு, வாட்ச்சு இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. எல்லா பெண்களும் செய்கிறது தான். அம்மா பெண்கள் உலகத்தில் உள்ள எல்லாருமே அம்மா இல்லைன்னா அம்மாவை மிஸ் பண்ண தான் செய்வாங்க. அது எல்லாம் சொல்கிறது தான். எங்கள் அம்மா எனக்கு ஸ்பெஷல்னு சொல்கிறது தான் மேம். அம்மா எங்கள் அப்பா வந்து அவ்வளோ எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒன்றும் எங்கள் அம்மா தான் எல்லாமே பார்த்துட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு நாளும் எங்கள் அப்பாவை நான் நினச்சே பார்த்ததில்லை மேம். ஆனால் எங்கள் அம்மானா அவ்வளோதான். நான் சொல்கிறேன், நான் எங்கள் அம்மா சூப்பராக நான் வாழணும்னு நினச்சேன். பட் ஆனால் சூப்பராக வீடெல்லாம் வச்சுருக்கேன். அது ஒன்றும் வேணாம், பரவாயில்ல பார்த்துக்கலாம். வேணாண்டு எல்லாம் இருக்கும்போது அம்மா இல்லை. மோஸ்ட்லி நிறைய பேர் அப்படி தான் மேம் இருக்காங்க. நம்ம நல்லா வளர்ந்து ஒரு ஏஜ் வரும்போது நம்ம அம்மாவை இழந்துடுறோம். நம்ம அது ஏன் அப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் காலம் தான் நல்லா இருந்திருக்கும். உங்களை சுற்றி தான் இருப்பாங்க, உங்களுக்கே தெரியாது, அங்கே உங்கள் பக்கத்தில் கூட இருக்கு. அது வந்து அந்த நம்பிக்கையை வச்சுருக்கோம். அதான் அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும் மேம். அதெல்லாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா நம்மளோட ஒரு தைரியத்துக்கு, ஒரு நம்பிக்கைக்கு நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா. இப்போ நான் வச்சுருக்க வசதியெல்லாம் எங்கள் அம்மா அனுபவிச்சாங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களோட குட்டி பேரை மாதிரி ஒரு குட்டி பேத்தியாக வந்துட்டு உங்கள் அம்மா உங்ககிட்ட வருவாங்க. இல்லை, இன்னொன்றுமே சொல்லுவாங்க, உங்கள் அம்மா வந்து உனக்கு குழந்தைய அவன் பையனுக்கு பிறப்பாங்கன்னு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அடுத்த ஜென்மான்ட்டு தான் நான் பொம்பளையே பிறக்க மாட்டேன்டி, ரொம்ப நான் அனுபவிச்சிட்டேன், பையனாக தான் பிறப்பேன். நான் அதை நம்புகிறேன் நான். அதனால தான் எங்கள் அம்மா வந்து பையனை எங்கிட்ட வந்து நான் அதை சொல்லுவேன். எங்கள் அண்ணன் சில பேர் சொன்னாங்க, அவங்க அம்மா வந்து பிறக்கல, எங்கள் அம்மா தான் பையனாக வந்து பிறந்திருக்காங்க. ஒரு நம்பிக்கை தானே, ஒரு நம்பிக்கையில் தானே வாழ்கிறோம். ஸோ இட்டாஸ் வந்து நான் எங்கள் அம்மாவை தான் நினச்சி, அது எல்லோரும் பண்ணுறது தான் மேம். எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்போ அந்த பெண்கள் இதே வேண்டாம், ஏன்னா அவ்வளோ. அதனால தான் உங்களை ரொம்ப போல்டாக வளர்த்துட்டாங்களா? டெஃபினட்டாக அவ்வளோ ஸ்ட்ரகிள் பார்த்துருப்பாங்க. அதனால தான் உங்களை வீட்டில் ரொம்ப கஷ்டம்தான் நாங்களாம். எல்லா சாப்பாட்டுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு படித்து வளர்ந்தவங்க தான் நாங்கள் தான். அம்மா மட்டுமே தான் எல்லாமே பண்ணுவாங்க. அப்பா சும்மா அவர் பட்டும் அவரோட தேவைகளை பண்ணிக்கிட்டு ஒரு நாள் நான் மிஸ் பண்ணவே இல்லை பாருங்களேன். நானே நினைப்பேன், ஏன் நம்ம அப்பா ஒரு நாளும் நம்ம நினச்சே பார்க்க மாட்டேங்கிறோன்னா அது என்னன்னே தெரில. எங்கள் அம்மாவை தான் நான் மிஸ் பண்ண வழியே ஒரு நாள் கூட எங்கள் அப்பா நினச்சி பார்த்ததே கிடையாது நான். ஸோ மேம், நாங்கள் நிறையா விஷயங்கள் கேள்விப்பட்டோம். வீட்டுக்குள்ளேயே தேட்டர்லாம் வச்சுருக்கீங்க, புல்லட்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களா? அப்படிலாம் அவ்வளோ பெரியலாம் இல்லை மேம். இல்லை, எல்லோரும் ஸ்கூட்டி ஓட்டுறாங்க அப்படின்னா நம்ம புல்லட்டை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான். நம்ம புல்லட்டில் தனியாக போகும்போது அதுவும் புல்லட்டை ரீமாடல் பண்ணி வச்சுருக்கேன். சைலன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அந்த சவுண்டு இருக்குது பாருங்க, டுப்பு 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 டுப்பு. நான் இருக்க மாதிரி இன்னும் டப்புன்னு வெடிக்கிற மாதிரி தான் ஓட்டுவேன். நான் போனால் பாரு எப்படி ஓட்டிகிட்டு போகுதுன்னு திட்டுவாங்க எனக்கு. ஆனால் அந்த சவுண்டு இருக்குது பாருங்களேன், அந்த வண்டி, அந்த புல்லட்டுங்க உட்காந்து போகும்போது ராஜா பகுத்தும்பாங்கல்ல, ஆமாம், அது புல்லட் ஓட்டுறாங்க மட்டும்தான். ஓகே. ஸோ இப்போ நிறைய லேடிஸ் வந்துட்டு இதெல்லாம் என்னால் முடியுமா, என்னால் செய்ய முடியுமா, நான் செய்வேனா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே வந்துட்டு சில விஷயங்கள் கூட பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? இப்போ வந்து எல்லா துறையிலுமே ஆண்களுக்கான துறையினே எதுவுமே கிடையாது மேம். ஸ்பெசிஃபிக்காக ஃபோட்டோகிராஃபி பற்றி நான் சொல்கிறேன். எல்லா துறையிலுமே பெண்கள் இருக்காங்க, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடிப்படையான விஷயங்களை கற்றுக்கிட்டு பயத்தை வளர்த்துக்காமல் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அருமையாக செய்யலாம். நம்ம ஒரு கேமரா எடுத்தாலே, இப்போ நீங்கள் என்னோடய ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறீங்க, ஒரு கேமராமேன் வந்து ஒரு கேமரா எடுக்கிறாங்கன்னா நமக்கு முன்னாடி உள்ள யாரோ ஒருத்தவங்களோட ஸ்டோரியை நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேங்கிறதே ஒரு இது தான் எனக்கு. கேமராவோ அவங்க வந்து இன் ஃப்யூச்சரில் அவங்களோட ஸ்டோரியை பார்க்கணும், அதை நான் தான் அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரேன். அதனால் நீங்கள் போல்டாக திறமையை வளர்த்துட்டு பயத்தை மட்டும் வளர்த்துக்காதீங்க, தன்னம்பிக்கையாக இருங்க. முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய சவால் சொல்லுவாங்க, நிறைய கருத்து வைப்பாங்க நமக்கு, அதெல்லாம் நம்ம நமக்கு தெரியும் இல்லையா நம்ம யார் என்னன்ட்டு. அந்த கருத்தெல்லாம் ஏற்றுக்காமல் தைரியமாக போல்டாக இறங்கி எல்லாமே பண்ணோன்னா நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது.
சூப்பர் மேம். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக வந்துட்டு உங்ககிட்ட பேசினதே எனக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஸோ உங்ககிட்ட பேசுனது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. தொடர்ந்து நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணும், நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணும். ஸோ இதுக்கு மேலேயும் உங்கள் வளர்ச்சியை நாங்கள் பார்த்துட்டே இருக்கணும். எங்கள் கலாட்டா டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. Let's go holidays. Travel beyond boundaries. Admission open for NEET repeaters. Join Velamala IIT NEET Academy. Scholarship worth 5 crores.